அது போல கப்பங்களே கட்டாம இருக்கிறாரு. அவர் வந்தால்தான் பண்டிகை கொடுத்துடலாமா, கொலை செய்யலாமா, பண்டிகை சபதம் போட்டு கல்வி. ஆமா, பண்ணி சபதம் போட்டு மகாராஜனாக இருந்து ஐயா மந்திரி மகாராஜனி ஐயா சொல்ல வராதில்லை. பொண்ணு வடநாடு ஒன்னாண்டவரை கவனமா நம்ம கோட்டைக்கு அழைச்சு வந்து இது வரைக்கும் ஏன் கப்பங்கள் கட்டல அப்படின்னு தக்க தண்டனை செய்ய வேண்டும். அதனால நான் விருந்தோடுகள் கொடுக்கிறேன். கவனமாக வாங்கி அண்ணமாறு கோட்டை கொடுத்து மகாராஜன் கோட்டை உங்களுக்கெல்லாம் விருந்து நடக்கிறது. அந்த மகாராஜன் படையில வரப்படி சொல்லி அழைத்து வர வேண்டும். மந்திரி மகாராஜன் சென்று வராயா? நான் சோழமான பக்கத்துல ஒரு மந்திரி வரதும் ஆலோசனை இப்படி போலாங்க இப்படி போலாங்க அப்படி வரலாங்கன்னு சொல்லி நான் வரை அண்ணமார் கூட சண்டி விட்டா உனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு வேற ஆளுங்க யாரு இருக்காங்க ஐயா சோழமானதுக்கு? சோழ மகாராஜனுக்கு ஆலோசனை சொல்வதற்கெல்லாம் மந்திரி மகாராஜன். நீ அண்ணமார கோட்டை சென்று விட்டால் எனக்கு ஆலோசனை சொல்வதற்கெல்லாம் யாருமே கிடையாது. அதனால அரமனை தாழ்த்தப்பட்டவன் சொல்லி தங்கமணி சேவன் இருக்கிறார்ல, அங்க அவரை விட்டு அழைத்து வருவார்களா? வரமாட்டார். அவர் ராஜ்யம் போல ஆண்டு கொண்டிருக்கின்றார். தாழ்த்தப்பட்ட தங்கமணி விட்டு அழைச்சா அண்ணமார் மன வேதனை அடைவார். வரமாட்டார் ஐயா. அப்படி என்றால் என்னோட மகன் மகனத்தில் இருக்கிறார். சோழ மகாராஜோட கோட்டையிலே மகனத்தில் இருப்பதனாலே அண்ணவரை விட்டு அழைத்த வருவார்களா? கண்டிப்பா அவருடைய மகன் நீங்களும் ராஜ்யர் அவரும் ராஜ்யர். ராஜ்யர் மகன் போய் அழைச்சி விட்டால் பொன்னி கொண்டாடுறாய் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால சோழ மகாராஜ மன்னர்களே அவருடைய முத்தைய தெளிவோ கண்டறிவி காரிசரி ஒண்ணு கற்பகம் 20 ரூபா அன்பு காணிக்க வழங்கி அண்ணமாருடைய பேர் விளங்கம்னு சொல்லு. அந்த அண்ணமாரு பேர் விளங்க அள்ளிவரம் தான் கொடுத்து அப்பா பெருசு பெருசாயி ஐயா சின்ன மரம் தொப்புமாயி ஐயா நவரதி இல்லாம அவங்க அள்ளிவரம் தான் கொடுத்து போனால வளர்ந்ததுமாக இருக்க வேண்டும். ரெண்டு வாரத்து மகமாயி பேர்னாலையும் வீராயி அண்ணவராக இருந்து 20 ரூபா காணிக்க வழங்கி அந்த பொங்கமரம் காத்திருக்க அந்த மகமாயி பேர்னால பொங்கமரப்படியே அந்தம் இருக்கும் மாயா அயா அலம்பா சந்தலன் அயா கம்பா கரும்பயம்மா ஐயா தம்பத்தினிய அயா ருக்குவன் தாகத்தையில அயா திவ்யாம்பா சந்தலாயா அயா பொன்னி வடநாடு சென்று ஒன்னாண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்து கவனமாக இந்த மகாராஜன் கொட்ட உங்களுக்கு எல்லாம் விருத்து நடக்கிறது வரவேன் சொல்லி அழைச்சு சென்று மகனே அப்படியா சொல்லும் போது சோழமரன் பெற்ற மதுரைச்சேரி சோழராஜனாயே நம்ம பொன்னியின் நாடு போகணும்னு சொல்லி அங்க கச்ச கூட அண்டாந்து ஆமே குதிரைகளை அலங்கரிச்சு கட்டைகளை வந்து கட்டகுடம் கட்டி நம்மளே ஒன்னிய நாடு போகணும் சொல்லிதாயே அந்த மரணி சோழராஜி சோழனோட தேர்ச்சியாய் பொன்னி விளையாட்டில் இருந்து
பார்த்தா டக்கு 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 சோழனோட படையில இருந்து வந்துகிட்டே இருந்தது குதிரை. என்ன பண்ணி கொள்ள போய் என்னடா சீமா வரும்போது அப்படியே அண்ணமார்கள் பயந்து நின்ன வச்ச கால் பின்ன வைக்கல, பின்ன வச்ச கால் பின்ன வைக்கல. தேவாதால் வெய்ய வெந்தறிந்த சோழனிலாயி அப்படியே சொல்லி சொல்லிக்கிறான். 25 ஆச்சு குதிரை கோமாடின்னு சொல்லி அடிக்காதேசி அடிச்சு பார்த்தாரு, உடைக்காதேசி உடைச்சு பார்த்தார். மின்ன வச்ச கால் பின்ன வைக்கல, தேங்கி தகவா நின்று கொண்டு இருந்தார். அது போல பார்த்தார்கள் அருமபுரிவர்கள் வந்தாங்க. அது போல பாதிமார்கள் பாலாட்டு பங்காய் நித்திரங்களாக போய் கொண்டிருக்கின்ற போது சீனிவாசன் நித்யா ஆனவராக இருந்து 20 ரூபாய் கணக்கே சொன்னாங்க. அந்த பெரிய காரமடி வட்டினாலையும் அண்ணமாரடி வட்டினாலையும் அந்த அண்ணமாறு பேர் விளங்க அரசு எட்டி தங்காயாக இருந்து அப்படி தாய்மார்கள் பாலாட்டு பார்த்தார்கள் அருமபுரி வந்து சொன்னாங்க. வேண்டாம் தூங்கி இருந்தேன் பெரியக்கு நான் கண்டிருந்தேன். அதே இருந்தேன் அதையே கண்டிருந்தேன். தங்கா கண்டக்கு நான் தருமருக்கு படிக்கிறேன். எங்க அண்ணமார் கோட்டை வருவதற்கு எல்லபலி கொல்லபலி எது நாட்டா சீமைன்னு சொல்லி பொன்னருக்கு பயந்து பூமி பிடிச்சு விட்டது. குதிரைகளாக வந்து தேங்கி சமான் ஏதாவது வெயில் வெந்திருந்த காரணம் இல்லை. ஒரு ராஜாதி ராஜர் பெற்ற மகனாக இருந்து மதுரை சோழராஜன்